வணக்கம். இந்த வீடியோல சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல இருந்து லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்ஸ் அதாவது எல்டிஏ சிஸ்டம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதோட ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி எக்ஸாம்ஸ்ல இந்த பார்ட்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ண போறோம். இது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் இந்த ஏரியால இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அதே நேரம் ரொம்பவே ஈஸியான டாபிக். இதுதான் எல்டிஐ சிஸ்டம் உடைய பிளாக் டயக்ராம். இன்புட் எக்ஸ் ஆஃப் டி, அவுட்புட் ஒய் ஆஃப் டி. அதாவது இன்புட்டை நம்ம எக்ஸைட்டேஷன்னு சொல்வோம், அவுட்புட்டை ரெஸ்பான்ஸ்னு சொல்வோம். அண்ட் இன்புட்டுடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரசன்டேஷன் எக்ஸ் ஆஃப் எஸ், அவுட்புட்டுடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரசன்டேஷன் ஒய் ஆஃப் எஸ். எல்டிஐ சிஸ்டமுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். அதாவது எல்டிஐ சிஸ்டம்க்கு இன்புட் சிக்னலாக நம்ம இம்பல்ஸ் சிக்னல் அதாவது டெல் ஆஃப் டியை கொடுக்கும்போது அவுட்புட் ஒய் ஆஃப் டி கிடைக்கும் இல்லையா? இந்த அவுட்புட்டை தான் நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோட வேல்யூ தான் எல்டிஐ சிஸ்டமுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அதாவது ஹெச் ஆஃப் டிங்கிறது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், அதோடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரசன்டேஷன் ஹெச் ஆஃப் எஸ்ன்றது தான் எல்டிஐ சிஸ்டமுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். எல்டிஐ சிஸ்டமுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு ப்ராப்பர்ட்டி கன்வல்யூஷன். அதாவது அவுட்புட் ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி இஸ் கன்வால்வ்டு வித் ஹெச் ஆஃப் டி. அதாவது ரெஸ்பான்ஸ் ஒய் ஆஃப் டிங்கிறது எக்ஸ் ஆஃப் டி அண்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுடைய கன்வல்யூஷனாக இருக்கும். இதுவே ஃப்ரீக்வன்சி டொமைனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் ஒய் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். அதாவது ஃப்ரீக்வன்சி டொமைனில் அவுட்புட் ஒய் ஆஃப் எஸ்ங்கிறது இன்புட்டுடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரசன்டேஷன் எக்ஸ் ஆஃப் எஸ் அண்ட் எல்டிஐ சிஸ்டமுடைய இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரசன்டேஷன் இது ரெண்டுத்துடைய ப்ராடக்டாக இருக்கும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே என்ன அப்படின்னா கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். எக்ஸ் ஆஃப் டி இஸ் கன்வால்வ்டு வித் ஹெச் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது 2006 டிஆர்பி எக்ஸாமில் கேட்ட 2 மார்க் கொஸ்டின். எ சிஸ்டம் ஹேவிங் எ யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹெச் ஆஃப் என் இஸ் excited by a signal x of n equal to 2 power n u of n. Then output y of n is option A 1, option B 0, option C infinity, option D none of this. ப்ராப்ளமில் x of n equal to 2 power n u of n சொல்லியிருக்காங்க. அண்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் யூனிட் இம்பல்ஸ் சிக்னல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ h of n equal to del of n அண்ட் y of n calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So generally y of n equal to x of n convolved with h of n. So any signal is convolved with unit impulse signal that equal to the same signal. அதாவது y of n equal to x of n convolved with del of n that equal to x of n. So answer is 2 power n u of n. Option D is none of this. இதையே நம்ம வேறு எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி y of z equal to x of z into h of z. கிவன் சிக்னல் x of nக்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் அதாவது அதோட ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரசன்டேஷன் கால்குலேட் பண்ணோன்னா z by z minus 2. யூனிட் இம்பல்ஸ் சிக்னல் del of n-ஓட z ட்ரான்ஸ்ஃபார்ம் 1. So y of z equal to x of z into h of z. So x of z equal to z by z minus 2, h of z equal to 1. So y of z equal to z by z minus 2. Inverse z transform நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 power n u of n. So option D is the correct answer. None of this. Next problem number 2. இது 2007 TRB examsல கேட்ட 1 mark question. The Fourier transform of the convolution of f of x and g of x is option A f of s into g of s, option B f of s plus g of s, option C f of s convolved with g of s, option D square root of f of s into g of s. கன்வல்யூஷன் தியரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். அதாவது டைம் டொமைனில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கன்வால்வ்டு வித் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் இன்டு ஜி ஆஃப் எஸ்.
டைம் டொமைனில் நம்ம கன்வல்யூட் பண்ணுறது ஃப்ரீக்வன்சி டொமைனில் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். f of x is convolved with g of x is equal to f of s into g of s. Option A is the correct answer. Problem number 3. இது 2007 TRB எக்ஸாம்ஸில் கேட்ட 1 mark question. If x of n and h of n are the input and impulse response of a linear time invariant systems respectively, if x of n and h of n are the input and impulse response of a linear time invariant system respectively, then the system output y of n is. Option A, y of n equal to x of n into h of n. Option B, y of n equal to x of n plus h of n. Option C, y of n equal to x of n convolved with h of n. Option D, y of n equal to x of n minus h of n. ஸோ ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x of n and h of n are input and impulse response of a LTI system. LTI சிஸ்டமில் output y of n equal to input is convolved with impulse response. அதாவது y of n equal to x of n convolved with h of n. So option C is the correct answer. Problem number 4. The impulse response of an LTI system is e power minus 2t. If the input is a unit step with system initially at rest, the response is given by option A 1 minus e power minus 2t, option B 1 by 2 minus 1 by 2 into e power minus 2t, option C 1 by 2 plus 1 by 2 e power minus 2t, option D minus 2 e power minus 2t. ப்ராப்ளமில் எல்டிஐ சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. அதோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹெச் ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2t அண்ட் இன்புட் இஸ் யூனிட் ஸ்டெப் சிக்னல், அதாவது எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு யூ ஆஃப் டி. ஸோ ஒய் ஆஃப் டியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி இஸ் கன்வால்வ்டு வித் ஹெச் ஆஃப் டி. அது நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனில் ஒய் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ்னு சொல்லலாம். எக்ஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு அதாவது ஸ்டெப் சிக்னலுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம். யூ ஆஃப் டியோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1 by s. அதே மாதிரி இ பவர் மைனஸ் 2tயோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1 by s plus 2. ஸோ ஒய் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். எக்ஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 by s. ஹெச் ஆஃப் எஸ் இஸ் 1 by s plus 2. ஸோ ஒய் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ இரண்டுத்தோட ப்ராடக்ட் 1 by s இன்ட்டு எஸ் plus 2. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா a by s plus b by s plus 2. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். 1 by s into s plus 2 equal to a by s plus b by s plus 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். டினாமினேட்டர் சேமு, எல்ஹெச்எஸ்லேயும் ஆர்ஹெச்எஸ்லேயும் டினாமினேட்டர் சேம். ஸோ கேன்சல் பண்ணிடுறோம். a into s plus 2 plus bs equal to 1. இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு s equal to minus 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ டேர்ம் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2b equal to 1ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணால் b equal to minus 1 by 2. செகண்டு s equal to 0ன்னு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். b பார்ட்டு 0 ஆகிடும். a பார்ட்டில் 2a equal to 1ன்னு வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் a equal to 1 by 2. ஸோ a and bயோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y of s equal to 1 by 2 by s minus 1 by 2 by s plus 2. ஸோ இதுக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 1 by s ஓட இன்வர்ஸ் லேப்லாஸ் u of t, 1 by s plus 2 ஓட இன்வர்ஸ் லேப்லாஸ் a power minus 2t u of t. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா y of t equal to 1 by 2 minus 1 by 2 e power minus 2t u of t. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. Next, problem number 5. இது 2012 TRB எக்ஸாம்ஸில் கேட்ட 2 mark question. The transfer function of a system is given by h of s equal to 1 by s square into s minus 2. The impulse response of the system is option A t square is convolved with e power minus 2t into u of t. Option B t is convolved with e power 2t into u of t. Option C t square into e power minus 2t u of t. Option D t into e power minus 2t u of t. அதாவது
சிஸ்டம் உடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம எல்டிஐ சிஸ்டமில் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஹெச் ஆஃப் எஸ் உடைய டைம் டொமைன் ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே ஆன்சர். வி நோ தட் கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். ஸோ 1/s² இன்ட்டு 1/s minus 2 இது frequency domain representation. ஸோ இதுடைய டைம் டொமைன் ரெப்ரசன்டேஷன் நம்ம செக் பண்ணோம். ஸோ 1/s² இன்வர்ஸ் லாப்லாஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா t இன்ட்டு யூ ஆஃப் டி, 1/s minus 2க்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் போட்டோம் அப்படின்னா e⁻2t u ஆஃப் டி. ஸோ இது ரெண்டுத்துடைய கன்வல்யூஷன் தான் வந்து 1/s² இன்ட்டு 1/s minus 2. அதாவது கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். t இன்ட்டு யூ ஆஃப் டி இஸ் கன்வால்வ்டு வித் e⁻2t u ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1/s² இன்ட்டு 1/s minus 2. ஆப்ஷன் B is the correct answer. Last problem, இது 2016 TRBல கேட்ட 2 mark question. The impulse response of an initially relaxed linear system is e⁻−2t u of t. To produce response t into e⁻−2t u of t, the input must be equal to option A e⁻−2t u of t, option B e⁻−1t u of t, option C A inverse u of t, option D 1/2 e⁻−2t u of t. So problemல impulse response h of t equal to e⁻−2t u of t and output அதாவது response or output y of t equal to t into e⁻−2t u of t ன்னு சொல்லியிருக்காங்க. x of t ஓட வேல்யூ calculate பண்ண சொல்லியிருக்காங்க. We know that y of t equal to x of t convolved with h of t. So அதே frequency domainல y of s equal to x of s into h of s ன்னு சொல்லலாம். h of t equal to e⁻−2t u of t அதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா h of s equal to 1/s plus 2, y of t equal to t into e⁻−2t u of t. ஸோ இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் y of s equal to 1/s plus 2 the whole square. ஸோ இப்போ h of s and y of s ஓட வேல்யூ தெரியும். x of s equal to y of s divided by h of s. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x of s equal to 1/s plus 2. இப்போ இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் x of t equal to e⁻−2t u of t. Option A is the correct answer.